இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னடா இவன்? டேய் விடுறா, அவன் ஏதோ டிஸ்டர்பா இருக்கான். டேய் என்னாச்சுடா? தலை வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஆ சரி. ஏன்பா அவன் இப்படி இருக்கான்? கல்லால முதலாளியா உட்கார்ந்துருந்தவன் சேல்ஸ்ல வேலை செய்ய கஷ்டப்படுறான். இது நல்லதில்ல. மாறணும். அப்பா விடுறா, இதெல்லாம் அவனுக்கு புதுசு இல்லை. போக போக சரியாயிடும். நீ போய் வேலையை பாரு போ. இவங்கெல்லாம் அந்த மாறன் கடை வாசல்ல போய் நின்று திமிரு காட்டினவங்கல்ல, இவங்களை எதுவும் செய்யாம இருக்குமோ? இப்ப பண்ற. ஏ காது கேக்கல? ஏ உன்னதான் இப்படி வா. என்ன? எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? போ. டேய் வேலைய பாருங்கடா. டீ கீழே ஊத்திருச்சுல, மாப் போடு. செய்ய மாட்டியா நீ? டேய் நீ வாடா. ஓ ஆஹா, என்ன எல்லாரும் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? தரைய தொடங்க. ஹலோ மேடம், நீங்க தர்ற சம்பளம் செய்யற வேலைக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது. நாங்க சேல்ஸ்ல இருக்கோம். கஸ்டமர் அட்டெண்ட் பண்றது தான் எங்க வேலை. ஓ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். மேனேஜர் மேடம், மொத்த பேரையும் ஃப்ளோருக்கு வர சொல்லுங்க. அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங். மேடம் இது சேல்ஸ் டைம் மேடம். என்னையா சேல்ஸ்? ஓனர் நான் சொல்றேன், எல்லாரையும் வர சொல்லியா? இங்க பாருங்க, நேத்து வரைக்கும் இந்த கடையில நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே இது ஏன் கடை. இங்க நான் சொல்றபடி தான் இருக்கணும். நான் சொல்ற ஒரு ரூல்ஸையும் சீரியஸா ஃபாலோ பண்ணணும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, மிஸ் ஆனா என்ன நடக்கும்னு கடைசியா சொல்லிக்கலாம். முதல்ல ரூல்ஸ் சொல்லலாம். காலையில 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா கடையில இருக்கணும். கடையில நான் கவுண்டர்ல தான் நிப்பேன், நான் புடவை தான் விப்பேன், சட்டை தான் விப்பேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூல்ஸ் போட்டுக்கிற வேலையெல்லாம் இனிமே நடக்காது. கடைக்குள்ள வந்தா உள்ள வந்ததுல இருந்து வெளிய போற வரைக்கும் கடையில என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லாரும் செய்யணும். தலைவர் இப்ப ஃப்ளோர் கிளீன் பண்ண முடியாதுன்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையும் செய்யணும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வாரத்துல ஒரு நாள் லீவு அந்த கதையே இல்ல. 30 நாளும் வேலைக்கு வரணும். ஒரு வேளை அவசர லீவுனா 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கணும். நைட்டு கடை ஷட்டர் பூட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஒருவேளை முன்னாடியே போகணும்னு ஏதோ நினைச்சாலோ இல்ல காலையில கடைக்கு லேட்டா வந்தாலோ எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷத்துக்கும் 100 ரூபாய் சம்பளத்துல புடிச்சுக்குவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க யூனியன் லீடர் கிட்ட போய் பேசுங்க. யூனியன் லீடரா? ஏய், இது என் கடை. என் கடைக்கு எவன்டா யூனியன் லீடரு? மே கம் இன்? என் கடையில நீங்க யூனியன் லீடரா இருக்கிறதுக்கு
என்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல. மேடம், யூனியன் லீடர்னா லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு. இதுக்கெல்லாம் முதலாளிய கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்புறம் நானும் இந்த கடையில ஒரு எம்ப்ளாயி தான். எனக்கும் இந்த கடையில ஷேர் இருக்கு. உன்னால என்ன தடுக்க முடியாது. எப்படி எப்படி நீ எனக்கு ரூல்ஸ் போடுறியா? இனிமே நீ என்ன செய்யணும்னு நான் ரூல்ஸ் சொல்லவா? இந்த நிமிஷத்துல இருந்து எங்களை இது செய்யணும் அது செய்யக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடக்கூடாது. நீ இந்த கடையோட முதலாளி. அதுவும் தற்காலிகம் தான். உனக்கு தேவை கடையில சேல்ஸ் நடக்கணும். அத முடிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. காசை கல்லால வாங்கி போட்டியா? ஏசி காத்த வாங்குனியா? டீ காஃபி சாப்பிட்டியா? அப்புறம் கடைய மூடிட்டு போனியான்னு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? அத தாண்டி எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் பெர்மனண்டா இந்த கடைய மூட வேண்டியதான். அண்ணி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நீங்க எதுக்கு அந்த கடைக்கு போறீங்க? ஏற்கனவே அவ பேயாட்டம் ஆடுவா. இதுல நீங்க வேற அங்க போய் சண்டைக்கு நிக்க போறீங்களா? என்ன நீ? கண்மணி, இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா? உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? அண்ணி, இந்த நேரத்தில் நீங்க நம்ம வீட்டில் இல்லாம அத்தை வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் பார்க்குறோம். ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம். நீங்க இதுலலாம் தலையிடாதீங்க. அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும். இப்ப நீ கடைக்கு போய் அவகிட்ட போராடணும்னு என்னடி அவசியம்? நாங்க இத்தனை பேர் அவளுக்கு எதிரா நிக்கும் போது, ஆனா நீ அவ முன்னாடி நின்னா இப்ப என்ன ஆயிரும்னு நினைக்கிற? கண்மணி, சொன்னா கேளு. அம்மா கூட நிம்மதியா சந்தோஷமா இரு. தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம்? அதுதான் உனக்கும் உன் குழந்தையோட ஹெல்த்துக்குமே நல்லதுடி. நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நான் மட்டும் அந்த வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னா எப்படி வீரா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, மாமா, இது ஏன் குடும்பம். ஏன் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா அது ஏன் கஷ்டம் இல்லையா? பிரச்சனைய கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல மாமா. நீங்க தானே மாமா சொல்லுவீங்க, கஷ்டம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கிறது தான் கூட்டு குடும்பம், அதுதான் ஒற்றுமைக்கு அழகுன்னு பேசுவீங்களே மாமா. இப்ப ஏன் மாமா நீங்களே மாத்தி பேசுறீங்க? ஐயோ கண்மணி, நான் மாத்திலாம் பேசலமா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணி, புரியுது அண்ணி. ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க விலகிடுங்க. அத நாங்க சமாளிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவ ஆட்டோலாம். அதுக்கப்புறம் சீக்கிரமே அந்த கடை வீடு எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும்.